லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? லைக் மல்டி அசட் ஃபண்ட் ஆர் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ரெண்டுமே சேஃப் அண்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்களா? ஆனால் ரியலாகவே லாங் டேர்ம்ல எது பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா? தென் இந்த வீடியோ பாருங்க. இங்க நம்மளுடைய சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் நம்ம கைட் பண்ண இருக்காங்க. ஸோ மிஸ்டர் ராமலிங்கம், நீங்க எப்போ டேக் ஓவர் பண்ணலாம்? அதாவது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தது. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க மல்டி அசெட் ஃபண்டுக்கு போகலாம். உங்க ரிஸ்க் அப்பிடைட் கொஞ்சம், ஏன்னா பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் மல்டி அசெட் ஃபண்டை விட. ஸோ அதனால அங்க ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கும். பட் அதுக்கேற்ற ரிஸ்க் பிரீமியம் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கும் மேல நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்படின்ற போது நீங்க ஈக்விட்டிலவே நீங்க ஃபுல் ஃபிளட்ஜா இன்வெஸ்ட் அப்படி பண்ணிட்டு நீங்க தனியா டெட் ஃபண்ட்ல பண்ணீங்கன்னா அஸ்ட் அலோகேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ மல்டி அசெட் ஃபண்ட்ல உதாரணமா இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்கு, உங்களுக்கு இந்த டைம்ல ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அது தேவைப்படும் போது நீங்க மல்டி அசெட்லயோ அல்லது பேலன்ஸ் அட்வான்டேஜ்லயோ இருக்கக்கூடிய டெட் போர்ஷன்ல இருந்து மட்டும் பணத்தை எடுத்துக்கணும்னா உங்களால முடியாது. பட் நீங்க அஸ்ட் அலோகேஷன்ல 70% ஈக்விட்டி 30% ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது டெட் போர்ஷன்ல இருந்து மட்டும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மார்க்கெட் டவுனா இருக்கு, ஈக்விட்டி போர்ஷன் டச் பண்ணாம விட்டுறலாம், திரும்ப ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பட் பேலன்ஸ் அட்வான்டேஜ்லயோ மல்டி அசெட்லயோ நம்மளால அப்படி பண்ண முடியாது. மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் ஏறி இருந்தாலும் நம்ம ஃபுல்லா ஈக்விட்டி டெட் ரெண்டுல இருந்துமே தான் வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஹைபிரிட் மோட்ல இன்வெஸ்ட் பண்றதை குறைவா வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல்லையே ஈக்விட்டி அண்ட் டெட் கோல்ட தனித்தனி ஃபண்டுகளா இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்க முடியும். பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படலாம். உங்ககிட்ட ஒரு கரெக்டான ஒரு அட்வைசர் இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்பர் சப்போர்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் ஹைபிரிட் அண்ட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு நீங்க போகலாம். டீடைல்டு ஆன்சருக்காக தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வி ரெக்கமெண்ட் யூ டு அட்டெண்ட் ஆர் லைவ் வெபினார். ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ டு அட்டெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.